ஒரு சூப்பரான மழைக்கான ரெசிபி தான் இன்றைக்கி நைட் டின்னர். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடை தோசை செய்ய போகிறேன். அதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அது இட்லி அரிசி வந்து ஒரு 1.5 ஆழாக்கில் வந்து 1.5 இது போட்டு வந்து ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, 3/4 டம்ளர் வந்து துவரம்பருப்பு, அரை ஆழாக்கு வந்து கடலப்பருப்பு, என் கையால் ஒரு கை, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு, முழு பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பு, இது போட்டு நீங்கள் வந்து ஊற வச்சு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து நம்ம கழுவிட்டு நல்லா 3-4 தடவை கழுவிட்டு மூடி வச்சிட வேண்டியதான். நீங்கள் ரேஷன் புழுங்கரிசி போட்டிங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து தேய்ச்சி கழுவினிங்கன்னா அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து இது வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறப்பாக தான் அரைக்கணும் அரிசியை. அதோட காஞ்ச மிளகா, உப்பு, பெருங்காயம் அதை வச்சு அரைக்கிறேன். உங்களுக்கு வந்து சோம்பு, பெருஞ்சீரகம் பிடிச்சின்னா பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதோட ஒரு துண்டு இஞ்சி கூட வச்சு அரைச்சிக்கலாம். பருப்பு வந்து கரகரப்பாக தான் அரைச்சிக்கணும். பருப்பு வந்து நைஸ் அரைக்கக்கூடாது. எல்லாத்தையும் அரைச்சிட்டு தேவையான உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து அடை தோசை செய்ய வேண்டியதான். வெங்காயம், கேரட், முட்டைக்கோஸ் எது வேணாலும் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். வாழைப்பூ, இன்றைக்கி வாழைப்பூ போட்டு செய்யலாம்னு தான் நினச்சேன். ஆனால் நைட்டு டின்னர் கொஞ்சம் லேட்டானதுனால வாழைப்பூ சேர்க்கலை. மீதி இருக்கிற மாவுக்கு நாளைக்கு சேர்த்துக்கலான்ட்டு கவினுக்கு வந்து வெறும் தேங்காய் மட்டும் திருவி போட்டு அவனுக்கு ஊற்றி கொடுத்தேன். நாங்கள் காலையில் வாக்கிங் போனேன்னா அப்போ வந்து என்னென்னா, இந்த கருஞ்சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் ஓமம், இதெல்லாம் மூணுத்தையும் சம அளவு வறுத்து பொடி பண்ணியிருக்கேன்னா அதில் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு தண்ணி கலந்து குடிச்சிட்டு தான் இன்றைக்கி வாக்கிங் போனேன். இப்போ அதே தான் அந்த க்ரீன் உட்ஸ் இருக்குல்ல, அந்த இடமுள்ள தான் அதோட கொஞ்சம் தாண்டி வந்து வாக்கிங் போகிறது. போயிட்டு அங்கே போகும்போது ரீச் ஆகிறது வந்து 6:02 வீட்டை விட்டு கிளம்புனா ஒரு 28 நிமிஷம் ஆகுது அங்கே போகிறது. அந்த டைமை தான் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். 1 ஹவருக்கு போகிறத வந்து இன்னும் டைமை ரெடியூஸ் பண்ணி 45 மினிட்ஸு, 1/2 ஹவராக கொண்டு வரணும். ட்ரை பண்ணுறேன் நானும். போயிட்டு ரிட்டன் திரும்பிட்டாங்க. அதுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். வீட்டுக்கு வந்துட்டு கிச்சனில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வேகமாக ரொம்ப நடந்து தான் போயிட்டு வந்தவருக்கு வந்து கால் வலி, அதோடு தான் குக்கிங் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா குக்கிங் முடித்து பேக் பண்ணி கொடுக்கணுங்கிறதுனால காலையில் வந்து சாம்பாருக்கு மட்டும் வெங்காயம்லாம் வதக்கிட்டு சாம்பார் மட்டும் வச்சுருக்கேன். இன்னும் பருப்பு ஊற்றல. அதுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணல, புடலங்காய் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதில் உப்பு, மஞ்சத்தூள், பாசிப்பருப்புலாம் போட்டு பசஞ்சு வச்சுருக்கேன். ஃபில்ட்ரு போட்டுட்டு போயிருக்கேன். இனிமேல் தான் நம்ம வந்து காஃபி போடணும்.